ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம பேச போற சம்பவத்தை டீட்டெயில்டா பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு தோணுது. ரொம்ப ஷார்ட்டான கதை. நம்ம எல்லாருமே வெவ்வேறு சிட்டியோ டவுனோ இல்ல கிராமத்திலயோ வாழ்ந்துட்டு இருப்போம். ஒவ்வொரு சிட்டிலையுமே ஒவ்வொரு ஓடைகளை நீங்க பார்க்கலாம், அதாவது சாக்கடைகள். வெவ்வேறு ஏரியால இருக்கிற எல்லா கழிவு நீரும் கடைசியா இந்த சாக்கடையில தான் கலக்கும். அந்த சாக்கடைக்கு போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பன்னி குட்டிகளையோ இல்ல பெரிய பெரிய பன்னிகளையோ நீங்க பார்க்கலாம். சாக்கடையை அலசிக்கிட்டு சாக்கடையில இருக்கிற அசிங்கத்தை எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அது கூடவே வாழும். அந்த பன்னிகளாலதான் நிறைய நோய் பரவுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாக்கடையில கலந்துட்டு ஏரியா ஃபுல்லா நடக்கும் போது நோய்கள் எல்லாத்தையும் பரப்பிட்டு தானே போவோம். பன்றி காய்ச்சல் முதற்கொண்டு இதனாலதான் வருதுன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த சாக்கடைக்கு போய் ஒரு நல்ல பன்னியா எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு நல்லா கழுவி ஷாம்புலாம் போட்டு கழுவி சென்ட் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு மேக்கப்லாம் போட்டு இனிமேட்டு நம்ம இந்த வீட்டுல வளர்த்தலாம், இது வீட்டுல வளர்த்துற பன்னின்னு சொல்லிட்டு நடு வீட்டுல அந்த பன்னியை வச்சு வளர்த்தனா அடுத்தது என்ன நடக்கும்? என்னதான் பன்னியை தூக்கிட்டு வந்து நடு வீட்டுல நீட்டா மேக்கப் பண்ணி வச்சாலும் திருப்பி அது சாக்கடையை நோக்கி தான் போகும். சாக்கடையை போய் நல்லா அலசிக்கிட்டு சாக்கடையில இருக்கிற அசிங்கத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுல உக்காந்து உங்களையும் அசிங்கப்படுத்தும். இந்த கதையை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேங்கிறத அடுத்தது ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தோட கடைசியில நான் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் டீட்டெயில்டா இந்த அசிங்கத்தை பேசுவோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல காஸ்காஞ்ச் அப்படிங்கிற டவுன்ல தான் நாக்லா பார்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கிராமம். அதுல இருக்கிறதே ஒரு 250-300 குடும்பங்கள் பக்கம் தான் இருப்பாங்க. அந்த கிராமத்துல வாழ்ற பொண்ணு தான் ஷிவானி. ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, ரொம்ப அப்பாவியான பொண்ணு. ஷிவானிக்கு 24 வயசு. இந்த 24 வயசுல அவங்க கையில 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணுக்கு 2.5 வயசு, அடுத்ததா ஒரு பையன் இப்பதான் பிறந்திருக்கான், அவனுக்கு 6 மாசம். ஷிவானிக்கு 20 வயசு இருக்கும் போதே கல்யாணம் நடந்துருச்சு. ஷிவானிக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. ஷிவானியோட அம்மா பேரு பிரேமவதி. இந்த பிரேமவதிக்கு எப்படியாச்சும் நம்மளோட பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய ஆசை. எல்லா அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரு ஆசை தானே. நம்மளோட கணவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பொண்ணு நம்மளை நம்பி மட்டும்தான் இருக்கா, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு புரோக்கரு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டுமே நம்ம கம்யூனிட்டியா பார்த்த மாதிரி நம்மளோட வசதி இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. இவங்க எல்லாருமே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். அவங்க இருக்கிறது ஒரு சின்ன வீடு, பார்த்தாவே தெரியும் ரொம்ப ஏழையான குடும்பம் தான் சொல்லிட்டு. அதனால நம்மளோட வசதியில இருக்கிற மாதிரியே பாருங்க, ரொம்ப பணக்கார குடும்பமா பார்த்தா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்கிறது பிரேமவதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மூலியமா வெவ்வேறு புரோக்கர் எல்லாத்தையுமே பார்த்துதான் பிரமோத் அப்படிங்கிற ஒரு பையனை பக்கத்து கிராமத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரமோதோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா வசதி எல்லாம் நம்மள மாதிரிதான் இருக்கு. பையன் ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நீட்டா ஃபேமிலியை ஓட்டிட்டு இருக்கான். இது போதுமே அப்படின்னு சொல்லிதான் 2 பேத்தையுமே பார்த்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. பிரமோதுக்கும் சரி ஷிவானிக்கும் சரி நல்லா பிடிச்சு போச்சு. கல்யாணத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கும் போது ஷிவானிக்கு 20 வயசு தான். 18 வயசுல +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷத்துல பிரமோத் கிடைச்சிருக்கான். அதனால கல்யாணமும் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஷிவானி பிரமோதோட வீட்டுக்கே போய் மாமனார் மாமியார் கணவர்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. இன்னொரு சைடு பிரேமவதியும் சரி நம்மளோட பொண்ணை நல்லபடியா கட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களோட குடும்பம். இது எல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தோணுது இல்ல? 2 குடும்பம், ஒரு பக்கம் பையனை வச்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பொண்ணு வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காசுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஏன்னா இவங்க ஏழையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெருசா காசை எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைய பெற்றுக்கிட்டு இப்ப அந்த ஷிவானி அப்படிங்கிற பொண்ணுக்கு 2 குழந்தை. இதை விட ஒரு நல்ல லைஃப் யாருக்கு தேவை அப்படிங்கறது தான் நினைக்க தோணுது. ஆனா அதுதான் இருக்கலையே மிகப்பெரிய தப்பு. இந்த ஷிவானியோட வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷிவானிக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா அக்டோபர் 10ஆம் தேதி 2025 வருடம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பிரமோதோட வீட்டுல யாரோட சத்தத்தையுமே காணோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பிரமோதோட வீட்டுல டிவி சத்தத்தையும் காணோம், எப்பயும் ஷிவானி பேசுறது கேட்டுட்டு இருக்கோம், அவங்க அம்மா பேசுறது கேட்டுட்டு இருக்கோம், எதையுமே காணோம், வீட்டுக்குள்ளார இருந்து யாரும் வெளியே வந்தது கூட நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தவர், என்னதான் ஆச்சு, பிரமோத இருக்கியாப்பா, பிரமோத் அப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியில போய் கேட்டா யாருமே பதில் சொல்லவே இல்லை. உடனே அவர் வீட்டுக்குள்ளார நுழையறதுக்கு பாக்குறாரு. வீட்டோட கதவை திறந்தோன்னா ஃபர்ஸ்டே ஒரு வெராண்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை ஹாலா கூட அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த வெராண்டாலேயே அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான காட்சி. ஷிவானி அந்த இடத்துல பெணமா கிடக்குறாங்க. யாரு, என்ன நடந்துச்சு, ஷிவானி எதனால இந்த இடத்துல பெணமா கிடக்குறாங்கன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வீட்டுக்குள்ளார வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ளார பெட்ரூம்லயோ பாத்ரூம்லயோ எங்க போய் பார்த்தாலும் யாருமே இல்லை. இந்த இடத்துல ஷிவானி மட்டும்தான் டெட் பாடியா இருக்காங்க.
உடனே வெளியே வந்து அந்த அம்மா ஐயோ அம்மா சிவானியை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கத்துறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே அங்க கூட்டம் கூடுறாங்க. சிவானி இறந்து கிடக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா மூச்சு பேச்சு இல்ல. ஆரம்பத்துல அவர் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சிவானி டெட் பாடியா கிடக்குறாங்க. எப்ப இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இல்ல. நேத்து வரைக்கும் பிரமோத், சிவானி அப்பா அம்மா எல்லாத்தையுமே நம்ம உயிரோட பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளால அதை பார்க்க முடியல. என்ன நடந்துச்சு யாருக்கும் ஒரு ஐடியாவுமே இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க, இந்த மாதிரி சிவானி அப்படிங்கிற பொண்ணு டெட் பாடியா இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ்க்கு இது ஒரு மர்டர் இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த 20 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த சிவானியோட வீட்டுக்கு வராங்க. ஃபாரன்சிக் டீம் அவங்களோட வேலை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. சிவானி இந்த இடத்துல டெட் பாடியா இருக்காங்க. ஆனா சிவானியோட கணவரோ குழந்தைங்களோ அவங்க அப்பா அம்மா யாருமே வீட்டுல இல்ல. அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து சிவானிய கொலை பண்ணிட்டு கூட போயிருக்கலாம்ல. இதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குல்ல. இந்த இடத்துல ஏதாச்சும் டவுரி ஹராஸ்மெண்டா இருக்குமா? இந்த மாதிரி எத்தனை கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம். பொண்ணுகிட்ட டவுரி கூட பிச்சை எடுத்து கடைசியா ஒரு கொலையை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க. கண்டிப்பா இது டவுரி ஹராஸ்மெண்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரம்பத்துல என்கொயரி பண்ணதே பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ், எதிர் வீட்டுக்காரங்களை மட்டும்தான். அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணும் போது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுல ஏதோ பெரிய சத்தம் வந்துச்சு. கடைசி கொஞ்சம் மாதங்களா இவங்க வீட்டுல ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துச்சான்னு கேட்டா ஒரு ஐடியாவுமே இல்ல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதையும் யாரையும் பார்க்கல. இவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்ததாவும் யாரையும் பார்க்கவே இல்லை. அப்படின்னா எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும்? ஒருவேளை அவங்க உள்ளுக்குள்ளார சண்டை போடுறது வெளிய யாருக்கும் தெரியாம இருக்கலாம்ல. எத்தனையோ வீட்டுல உள்ளுக்குள்ளார ஒரு போர்க்களமே நடக்குது. ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்டா வச்சுக்கிட்டு பக்கத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி கூட இந்த வீட்டுல நடந்திருக்கலாம். சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ பேசும்போது ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்ததா சிவானியோட அம்மாவை கான்டாக்ட் பண்றாங்க. பிரேமவதி, பக்கத்து கிராமத்துல இருக்கிற பிரேமவதிக்கு கால் பண்ணி நீங்க சீக்கிரமா உங்க பொண்ணோட வீட்டுக்கு வாங்க, ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறாங்க. பிரேமவதி அந்த இடத்துக்கு வந்தோன்னே சிவானிய பார்த்து கத்தி கதறி அழுகுறாங்க. என்ன நடந்துச்சு? எப்படி இவ இறந்தா? எங்க இவரோட கணவர், குடும்பம் எங்க போயிட்டாங்க? இப்படிங்கறத கேக்குறாங்க. போலீஸ் டீம் அவங்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றாங்க. உங்க பொண்ணு நேச்சுரலா இறந்த மாதிரி தெரியல. ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஏதாச்சும் உடம்புல பிரச்சனைகளோ எதுவுமே இல்ல. கண்டிப்பா கொலை மாதிரிதான் இது எங்களுக்கு தெரியுது. கழுத்தை நடிச்சு கொலை பண்ணிருக்கிற மாதிரி தான் இந்த ஃபாரன்சிக் டீம் எல்லா எவிடன்ஸையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கழுத்துல அதுக்கான மார்க்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா உங்களோட மாப்பிளையோ இல்ல சம்பந்தியோ தான் ஏதாவது செஞ்சிருக்கணுங்கிறத நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. இந்த இடத்துல பிரேமவதி அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு அந்த மாப்பிள்ளை மேலையும் அந்த சம்பந்தி மேலையும் கோபம் வரணுமா வரக்கூடாதா? எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. உடனே அந்த அம்மா எப்படியாச்சும் அவனை பிடிங்க சார், அவனை கொலை பண்ணுங்க சார், அவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் இப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா பிரேமவதி போலீஸ் ஆபீசர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? கண்டிப்பா இவ மேலதான் சார் ஏதாவது தப்பா இருக்கும். ஒரு கொலை பண்ற லெவலுக்கு இவ என்ன அந்த இடத்துல பண்ணிருப்பா? இவ கண்டிப்பா ஏதாச்சும் எதிர்த்து அவங்க கிட்ட பேசியிருப்பா. இவ கண்டிப்பா ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பா. அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் அவங்க கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க கொலை பண்றதுக்கு இவளே தான் சார் தூண்டுதலா இருந்திருப்பா. இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா தான் இருக்கும் அப்படிங்கறத பிரேமவதி சொல்லும் போது போலீஸால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படா ஒரு அம்மாவால இப்படி சொல்ல முடியும்? கணவர் அவங்களுக்கு இல்ல. சிவானியை ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்திருப்பாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரே பொண்ணு இப்ப வேற ஒரு வீட்டுக்கு போறாளேன்னு சொல்லிட்டு கவலையா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணை ஒரு டெட் பாடியா பார்க்கும் போது கொலை பண்ணவங்க மேல எவ்வளவு கோபம் வரணும். ஆனா எந்த கோபமும் இல்லாம இந்த அம்மா என்னன்னா, என் பொண்ணுதான் கோவப்பட்டிருப்பா, என் பொண்ணுதான் எல்லா விஷயத்தையும் தூண்டி விட்டுருப்பா, ஆக்சிடென்டலா அவங்க கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒண்ணும் போலீஸால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த அம்மா என்ன ஒரு கரெக்டான ஒரு மனநிலையில தான் இருக்காங்களா அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியல. அடுத்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சா நம்ம போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சுடுவோம். போஸ்ட்மார்ட்டம்ல தான் டீடைல்டு ரிப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். போஸ்ட்மார்ட்டம்க்கு சைன் பண்றதுக்கு தான் அவங்க அம்மாவான பிரேமவதி லூஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. சரி, அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சிவானியோட டெட் பாடியை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் இவங்களோட விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்குது. போலீஸ் அடுத்ததா செஞ்சது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான். சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாத்துக்கிட்டுமே, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டுமே விசாரிச்சோம். என்னன்னு விசாரிச்சோம்? கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை இருக்கா, இவங்க 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டது ஏதாவது பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தானே விசாரிச்சோம். இன்னும் வேற ஏதாச்சும் விஷயங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். எதனால இந்த பிரேமவதியா அவங்க பொண்ணு மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடக்காமையா இவ்வளவு கோவமா இருப்பாங்க? ஒருவேளை பொண்ணு சண்டை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது வீட்டுக்கு போயிருக்கா, டவுரி பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி டீடைல்டா விசாரிப்போமேன்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் டீம் அந்த சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே
பிரேமவதி இப்படி சொல்றாங்கப்பா, எப்படிப்பா ஒரு அம்மா இப்படி சொல்ல முடியும்? தன்னோட பொண்ணு இறந்திருக்கா, அவங்க கோவம் தானே பண்ணும், ஆனா அவங்க பொண்ணு மேலேயே பழி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிங்கிறத சொல்லும் போதுதான் சுத்தி இருக்கிற எல்லாமே இன்னொரு ஷாக்கிங்கான உண்மையும் சொல்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, சார், சிவானியோட கணவரான பிரமோதுக்கும் மாமியாரான பிரேமவதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சார், அவங்க 2 பேத்துக்கும் தவறான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 6 மாசமாவே எல்லாமே பேசிட்டு இருக்காங்களே. 2 நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரியும் தப்பான உறவு வச்சுக்கிற மாதிரியும் நிறைய சோசியல் மீடியால போட்டோ ஷேர் ஆயிட்டு இருக்கு சார், அதனால கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான உண்மையை போலீஸ் டீம் கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த பிரமோத் அப்படிங்கிற மருமகனும் இன்னொரு சைடு அந்த மாமியாரான பிரேமவதியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல சில போட்டோஸ் எல்லாமே உண்மையா இருக்கு, நிறைய போட்டோஸ் கிராபிக்ஸா இருக்கு. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத அந்த போட்டோஸ் பார்த்தாவே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்ப போலீஸ்க்கு இன்னொரு டவுட் வர ஆரம்பிக்குது, ஒருவேளை இந்த கொலையில இதான் அம்மாவான பிரேமவதி இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. உடனே பிரேமவதி அரெஸ்ட் பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க. பிரேமவதி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, என் பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லை சார், நான் எக்காரணத்து கொண்டு என்னோட மாப்பிள்ளை கிட்ட என்னோட பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, அவ எனக்கும் பொண்ணு தான் சார் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. சரி, இவ கொலை பண்ணலாம் ஒண்ணு நல்லவெல்லாம் ஒண்ணு இல்லைல்ல, தன்னோட மருமகன் கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா இல்ல, இப்ப நமக்கு மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்னங்கிறது தெரியணும், யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரியுது, கண்டிப்பா அது பிரமோதா தான் இருப்பான், அதாவது இந்த சிவானியோட கணவரா தான் இருப்பான். எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிறது இப்போ ஒரு லெவலுக்கு நமக்கு புரிய வருது, ஏன்னா அவனுக்கும் மாமியாருக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா இது இந்த லெவலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, இது எத்தனை மாசமா இவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, எப்ப சிவானி கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் இந்த இடத்துல மர்டருக்கான மோட்டிவ் என்னங்கறத கிளியரா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இவங்க 6 மாசம் பக்கம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மர்டர் உண்மையாலுமே நடக்கணும் அப்படின்னா எப்பயோ நடந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன, இதுதான் போலீஸ் கண்டுபிடிக்கணுங்கிறத தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தனிப்பட பிரமோத் ஆகட்டும், பிரமோதோட சொந்தக்காரங்க வீடாகட்டும், அவங்க அப்பா அம்மாவோட பூர்வீகமாகட்டும், எல்லா சொந்தக்காரங்க வீட்லயும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரமோதோட மொபைல் போன் எடுத்து சைபர் டீம் கிட்ட கொடுத்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணம் வரைக்கும் பிரமோதையோ பிரமோதோடைய அப்பா அம்மா இல்ல அவங்க 2 குழந்தைகளோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறதுனால போலீஸ்க்கு ஒரு தடையுமே கிடைக்கல. ஆனா என்னைக்கு ஒரு குற்றவாளி கண்டிப்பா மாட்டுவான், அவன் எங்க போவான், எங்க தங்கியிருப்பான், எங்க தங்கணும்னு நினைப்பான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு தெரியும். ஆனா இன்னொரு சைடு நம்ம கையில எல்லா உண்மையும் சொல்லக்கூடிய பிரேமவதியே கையில இருக்கா. அந்த பிரேமவதி கிட்ட கேட்டா கூட பிரமோத் எங்க ஒளிஞ்சிருக்காங்கிறது தெரியும். இன்னொரு சைடு இவங்க 6 மாசமா என்ன அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்கிறதும் அவங்களுக்கு புரியும். அதனால பிரேமவதி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இது வரைக்கும் 6 மாசம் நடந்த எல்லா உண்மைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமவதி தன்னோட பொண்ணான சிவானிக்கு தீவிரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கும் போதுதான் பிரமோதோட அப்பா அம்மாவும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிவானியோட ப்ரொஃபைல் வந்துச்சு. சிவானியோட ப்ரொஃபைல்ல சிவானிக்கு அம்மா மட்டும்தான் போட்டிருந்துச்சு, சிவானி ஒரே பொண்ணுன்னு போட்டிருந்துச்சு. பிரமோதுக்கு அப்போ சரி இது கொஞ்சம் நல்ல சம்பந்தமா இருக்கும் போல, நமக்கு மாமனார் தொலை பெருசா இருக்காது, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு பொண்ணு பாக்குறதுக்கு போயிருக்காரு. பொதுவா எல்லா சடங்குகளும் நடக்கும் பாத்தீங்களா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது ஒரு பக்கம் சிவானியை பார்க்கும் போது கண்டிப்பா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு பிக்ஸே ஆயிடுச்சு, ஏன்னா பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொண்ணுக்கு பக்கத்துல பொண்ணோட அம்மாவும் நிக்கிறாங்க. அப்பவே அவனுக்கு அந்த பொண்ணோட அம்மா கூடவும் நம்ம தவறான உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே சிவானி கிட்ட மட்டும் இல்லாம அடிக்கடி சிவானியோட அம்மா கிட்டையும் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். ஆரம்பத்துல பிரேமவதிக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் புரியல. சரி ஓகே, மாப்பிள்ள நம்ம கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறாரு, அவரு பாட்டுக்கு பேசட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்களும் போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவானியும் பேசிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி மாப்பிள்ள சிவானியை கூட்டிட்டு அவங்க அம்மாவான பிரேமவதியை பார்க்க வந்திருக்காரு. சரி ஓகே, மாப்பிள்ள ரொம்ப அன்போடு இருக்காரு, அப்பப்போ பொண்ணு கூட்டிட்டு நம்மளை வந்து பாக்குறாரு, நல்லபடியா கவனிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரேமவதியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அப்பப்ப பிரேமவதி கிட்ட இந்த பிரமோத் கால் பண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வேணா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க கூட வந்து தங்கிட்டா, உங்க பொண்ணுதான் எங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கால, எங்க அப்பா அம்மா கூட பாதுகாப்பா இருக்கா, நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்க, நான் வேணா உங்க கூட கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டா இப்படின்லாம் கேட்கும் போதுதான் பிரமோதோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது பிரேமவதிக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு மாமியாரா இருந்து
அவங்க திட்டி இருக்கலாம், இல்ல விலைக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பிரேமவதி வேற ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ரொம்ப நாளா கணவர் இல்லாம தான் இருக்கோம். நம்மளோட பொண்ணு போனா இப்ப குழந்தைய பெத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சரி, அந்த பிரமோதுக்கு நம்ம மேல கொஞ்சம் ஆசையா இருக்குல்ல, நம்மளும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம்ல, இதுல போய் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரேமவதிக்கு தப்பான உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே இந்த 4 வருஷம் கேப்ல தான் நடந்திருக்கு. இவங்க 2 பேருமே போன்ல ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது சிவானி அடிக்கடி பார்த்து, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவுக்கே கால் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதாங்க எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் பிரமோத் என்ன சொல்லியிருக்கான், ஏன் ஒரு பொண்ணு மட்டும் தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுமா, மாப்பிள்ள அம்மாவுக்கு கால் பண்ணக்கூடாதா? என் மாமியார்கிட்ட நான் கால் பண்றேன், பேசுறேன். அவங்க தனியா இருக்காங்க, எந்த விதமான சேஃப்டி இல்லாம இருக்காங்க, சரி நான் கால் பண்ணி பேசுறதுல என்ன உனக்கு பிரச்சனை இப்படிங்கறத கேட்கும் போது சிவானி என்ன கேட்டிருக்காங்க, அப்படி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என் அம்மாவையும் நான் இங்கே கூட்டிட்டு வந்துடுறேனே, எல்லாருமே சேர்ந்தே வாழலாமே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா பிரமோத் என்ன சொல்லியிருக்கான், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தா எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால உங்க அம்மா அங்கேயே இருக்கட்டும், நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், இப்ப போன்ல பேசிட்டு இருக்கேன், அடிக்கடி அவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி தந்துட்டு வரேன், நீ 2 குழந்தைங்களோட சேஃபா இங்க இருமா அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சிவானிக்கு ஆரம்பத்தில் இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம், சரி நம்மளோட கணவர் நம்ம அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாரு, ரொம்ப ஆசையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அப்போ சிவானிக்கு தெரியாம போயிடுச்சு. இவங்க 2 பேரும் போன்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தவங்க அடிக்கடி பிரமோத் தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து மாமியாரை பார்க்க ஆரம்பிச்சான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க இல்ல, இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் பிரேமவதியை பாக்குறதுக்கு வரான். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி இல்லாத போதே வரான். எப்பயுமே ஒரு மருமகன் தன்னோட மனைவியை கூட்டிட்டு குழந்தைங்களாம் கூட்டிட்டு இல்ல மாமியாரை பார்க்க வரணும், ஆனா இந்த இடத்துல அவன் மட்டும் பார்க்க வரானே, அப்படின்னா பிரேமவதிக்கு தன்னோட மகளோ தன்னோட பேரன் பேத்திங்களோ பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அவன் மட்டும் எதுக்காக வரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்ததா இவன் எப்பப்பெல்லாம் வந்து 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 பேசிட்டு போறானோ அப்ப எல்லாம் மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துலதான் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. பிரமோத் எப்ப எல்லாம் வீட்டுக்கு வரானோ அப்ப பிரேமவதி கதவை ஓபன் பண்ணிட்டு அவனை உள்ளார விட்டுட்டு இம்மீடியட்டா கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரமோத் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மட்டும்தான் வெளியவே வரான். உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கரெக்டா அதை போலீஸ் இந்த பிரேமவதி கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளார பாலியல் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது கடைசி 6 மாசமாவே தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல சிவானி 2 குழந்தைங்களை பெற்றதுக்கு அப்புறம் பிரமோதுக்கு சிவானி மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிடுச்சு. அப்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுதான் சிவானியோட அம்மாவான பிரேமவதி. இந்த பிரேமவதியை பார்க்கணும்னு சொல்லி வந்தவன், பேசணும்னு சொல்லி வந்தவன் கடைசியா பாலியல் உறவு வைக்கணும்னு நினைச்சிருக்கான். பிரேமவதியும் அதுக்கான எல்லா விருப்பத்தையும் தந்ததுனால அடிக்கடி வீட்டுக்கு போய் பாலியல் உறவு வைக்கவும் ஆரம்பிச்சுட்டான். இவங்க 2 பேருமே 6 மாசம் பக்கம் இந்த அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணான சிவானிக்கு கொஞ்சம் கூட க்ளூ தெரியாதா? பொதுவா 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னைக்குமே உண்மை கண்டிப்பா வெளியே வரும். அதே மாதிரிதான் சிவானிக்கும் தெரிய வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாமே சந்தேகப்படுறவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிவானிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்பயுமே தன்னோட அம்மா பாதுகாப்பா இருக்கணும், நம்ம அம்மா தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட போன் நம்பர்ஸ் எல்லாமே சிவானி கிட்ட இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்க, அடிக்கடி உன்னோட கணவரான பிரமோத் பிரேமவதியை பார்க்கறதுக்கு வராரு, அது உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல, நிறைய நாள் வந்து வீட்டுக்குள்ளார மணிக்கணக்கில் தங்கிட்டு இருக்காருமா, எங்களுக்கு என்னமோ தப்பா தோணுது, நாங்க ஒன்றும் தப்பா பேசுறோம்னு நினைக்காத, எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ளார எல்லாமே அதே மாதிரிதாம்மா பேசிக்கிறாங்க, அவர் அடிக்கடி வரணுங்கிற காரணம் என்ன, இனிமேட்டு உன்னோட கணவர் வந்தாருன்னு நீயும் சேர்ந்து வாமா, அப்பதான் அது மரியாதையா இருக்கும், உன்னோட கணவர் மட்டும் வந்து யாருக்கும் தெரியாம மணிக்கணக்கில் அவ கூட இருந்துட்டு போனாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் தப்பா தானே தோணும் அப்படிங்கிறத சிவானி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சிவானிக்கு உண்மையானுமே இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னோட கணவர் என்னோட அம்மா வீட்டுக்கு இத்தனை டைம் போறாரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதே, அவர் எப்பயாச்சும் போறாரு எப்பயாச்சும் போன்ல பேசுறாருன்னு நினைச்சா ஃப்ரீக்வெண்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் போய்கிட்டே தான் இருந்திருக்காரு. அப்படின்னா அவர் எதுக்காக போறாரு? தினம் தினம் போகிறதுக்கு எங்க அம்மா என்ன பண்றாங்க, இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத தன்னோட அம்மா மேலேயே சிவானி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சிவானிக்கு இந்த சந்தேகம் வந்தோன்னே அவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. பிரமோதை கூப்பிட்டு டைரக்டா கேட்கறாங்க, நீ எதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு தினம் போயிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க நீ இந்த மாதிரி எங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவை பார்க்க போனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு நீ எங்க அம்மாவை பார்க்க போ. எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக பார்க்க போற? இனிமேட்டு நீ அதெல்லாம் நிறுத்துப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்களா ரொம்ப தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பிரமோதுக்கு ஒரு பெரிய கோபம். ஏன்னா தப்பா பேசுறாங்களா? ஒரு மருமகன் அவனோட மாமியாரை பாக்குறதுக்கு போறான், இதுல தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் நான் அவங்க அம்மாவை போய் பார்க்க கூடாதா? அவங்க தனியா இருக்காங்க, சேஃபா இருக்கட்டுமே, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமேன்னு போறேன், அவங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் போது சிவானிக்கு ஒண்ணுமே புரியல.
ஒரு பக்கம் அம்மா மாதிரிங்கிறான், இன்னொரு பக்கம் தினம் தினம் போய் பார்க்கறான், பக்கத்து வீட்டுக்காரங்களா வேற தப்பா பேசுறாங்க. நீ அம்மா மாதிரி தான் நினைக்கிற, அது எனக்கு ரொம்பவே புரியுது. ஆனா எங்க அம்மாவோட பேர்ல அங்க கெட்டு போகுது. அதனால இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கோ, எப்பயாச்சும் நீ போய் பாரு, இல்ல என் கூட போய் பாரு, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கறத சொல்லும் போது, சரி ஓகே உங்க அம்மா பேர் கெட்டு போகுதா, அதனால நான் பார்க்கல அப்படிங்கறத அவன் ஒத்துக்கிட்டான். தன்னோட கணவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவது இந்த எல்லா பிரச்சனைகளும் நிக்கும்னு பார்த்தா பிரமோத் நிறுத்தவே இல்லை. அடிக்கடி போய் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். இந்த பிரேமவதியை பார்க்க இவங்க 2 பேத்துக்கும் பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடிக்கடி போகணும், அவங்க கூட பாலியல் ஒரு வைக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பிரேமவதியும் அடிக்கடி கால் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இன்னைக்கு வரவே இல்லை, இன்னைக்கு வராட்டி நாளைக்காவது வா, என் பொண்ணு கூடயே உக்காந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலியமாவே அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே திக்காயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களாம் ஆஸ் யூஷுவல் கால் பண்ணி சிவானி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சிவானிக்கு இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா தேவை. சரி என்னதான் நடக்குது அப்படிங்கறத நம்ம பாத்திரலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிரமோத் சிவானிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் உங்க அம்மாவை தான் பாக்குறதுக்கு போறேன், போய் சில பழங்களோ என்னென்ன விஷயங்களோ வாங்கி கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. இந்த இடத்துலதான் சிவானி அவங்க கணவரை அவருக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சரி அவர் என்னதான் பண்றாரு, உண்மையாலுமே மக்கள் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. தன்னோட கணவரான பிரமோத் வீட்டுக்கு போறாரு, கதவை தட்டுறாரு, பிரேமவதி கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணும்போது தூரத்துல இருந்து தன்னோட அம்மாவை பாக்குறாங்க. ஒரு புது சாரி, நீட்டா எல்லாமே மேக்கப் பண்ணிக்கிட்டு தலை எல்லாமே சீவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்பயே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். பிரமோத் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. இந்த இடத்துல சிவானி என்ன பண்றாங்க, எப்பயுமே அவங்க பெட்ரூமு கிட்ட ஒரு ஜன்னல் இருக்குங்கிறது சிவானிக்கு நல்லாவே தெரியும். கதவோட கேட்டை ஓபன் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி போய் ஜன்னல் வழியா ரகசியமா அந்த பெட்ரூமை பாக்குறாங்க. இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிவானிக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சந்தேகப்படுறது மிகப்பெரிய கேவலமான விஷயமா இருந்தாலும் அது உண்மையா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சிவானி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஜன்னல் வழியா பார்க்கும்போது தன்னோட அம்மா அவங்களோட கணவர் 2 பேருமே சேர்ந்து நிர்வாணமா அந்த இடத்துல ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறது அந்த பொண்ணால பார்த்து தாங்க முடியல. உடனே முன்னாடி வந்து கதவை தட்டி அவங்க 2 பேர்த்தையும் கதவை ஓபன் பண்ண வச்சாங்க. அவங்க கதவை ஓபன் பண்றதுக்கு மட்டுமே 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. அவங்க திருப்பி யார் கதவை தட்டுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெளியே வந்து கதவை ஓபன் பண்ணா சிவானி நின்றுட்டு இருக்கா. 2 பேத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். நீங்க 2 பேரும் என்ன அசிங்கத்தலா பண்ணிட்டு இருக்கீங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்பவே இல்லை. ஏன்னா நீ என்னோட அம்மா, நீ என்னோட புருஷன், நீங்க இந்த மாதிரி ஒரு உறவு வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க 2 பேரும் உடனே நாங்க எதுவுமே பண்ணலாமா, நாங்க சும்மா ஹால்ல தான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நான் நீங்க பெட்ரூம்ல இருந்ததை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லும் போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அந்த இடத்துல திட்டி 2 பேரும் இனிமேட்டு தயவு செய்து மீட் பண்ணாதீங்க, இதனால என்னோட பேரும் கெட்டு போகுது, என்னோட நிம்மதியும் போகுது, உனக்கு நான் இருக்கேன்லடா, நான் தினமும் படுக்கையில உனக்கு கம்பெனி தரும்போது எதுக்குறா எங்க அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவனை கேவலமா பேசி கடைசியா பிரமோத் அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து பிரமோதுக்கும் சரி சிவானிக்கும் சரி ஏகப்பட்ட சண்டை. வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகசியமாவே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. பிரமோத் இந்த சண்டைக்கு அப்புறமும் அந்த மாமியாரை மீட் பண்ண வந்துகிட்டு தான் இருந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் வந்து பிரேமவதி கிட்ட உன் பொண்ணு தினமும் தலைவலி, தினமும் சண்டை போட்டுட்டு இருக்கா, தயவு செய்து உன் பொண்ணுக்கு கால் பண்ணி நான் எதுக்காக உன்கிட்ட வரேன் அப்படிங்கறத சொல்லு, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு இப்படிங்கிறத சொல்லி பிரேமவதிக்கு அவ விட அவ சண்டை போட்டா உனக்கு என்ன, அவ பாட்டுக்கு அங்க பக்கம் சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் வா, நான் உனக்கு நிம்மதியான சுகத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டெம்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்கிறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒரு கட்டத்துல சிவானிக்கு தன்னோட கணவர் கூட சண்டை போட்டு சலிச்சு போச்சு. நிறைய டைம் தன்னோட அம்மா வீட்டுக்கு போவாதன்னு எவ்வளவுதான் சொல்லியும் போய்கிட்டே தான் இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தினம் இந்த சண்டை அதிகமாகிக்கிட்டே போகுது. டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை சிவானியோட மனசுல ஓடவே இல்லை. அது ஒரு கிராமம், 2 குழந்தைய பத்தி நான் இங்க இடத்துல இருக்கேன், கணவர் மாமனார் மாமியார் இவங்க மட்டும் தான் என்னோட உலகம், என்னால எங்கேயுமே போக முடியாது. அதனால டிவோர்ஸ் பத்திலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதனால தினம் பிரமோத் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நடக்கும் போதுதான் அக்டோபர் 8 2025 வருடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிரமோதும் பிரேமவதியும் அசிங்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுல சிலது உண்மையான போட்டோ, இவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி போட்டோஸும், இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸும், அதை தாண்டி நிறைய பேர் அது மேல கிராபிக்ஸ் போட்டு வேற பொசிஷன்லாம் போட்டு எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இதோட சோர்ஸ் போட்டோஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா பிரமோதோட போன்ல இருந்து தான் வந்திருக்கு. பிரமோதோட போன் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல அவனா தெரியாம யாருக்காச்சும் ஷேர் பண்ணிட்டானான்னு தெரியல, அந்த போட்டோஸ் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பிரேமவதி பார்த்தும் சரி, பிரமோத பார்த்தும் சரி, எல்லாம் அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க. இனிமேட்டு இந்த வீட்டுல நீங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேமவதி இமீடியட்டா இந்த கிராமத்தை காலி பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே 2 நாள் கழிச்சு தான் சிவானியோட கைக்கே போயிருக்கு. அக்டோபர் 10 சிவானிக்கு இந்த கையில இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போது ஐயோ என்னோட மானமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரமோதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு வருவான்ல, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரமோத் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைம் பக்கம் வீட்டுக்கு வந்திருக்கான். பிரமோதுக்கும் சிவானுக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு சண்டை நடந்திருக்கு. உன் போட்டோவை தான்டா ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல யாருக்கு எதுவும் தெரியல, ஆனா பக்கத்து ஊர்ல எங்க அம்மாவை கேவலமா பேசிட்டு இருக்காங்கடா, நீ எதுக்காகடா போய் இந்த மாதிரி பண்ண, இந்த போட்டோஸ் எல்லாம் எதுக்காகடா ஷேர் பண்ண, இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே இருக்கும் போது பிரமோதுக்கு கோவம் தாங்க முடியல. அவன் அடுத்ததா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செஞ்சான். யார் என்ன தப்பா பேசுறாங்க, அவங்க கரெக்டா என்ன இருக்கோ அதுதான் பேசுறாங்க. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா உனக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கத்துற பத்திரகாளி ஆட்டம், எனக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சலிச்சு போயிட்ட, வேணும்னா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போ போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. கோவத்துல சிவானியோட கழுத்தை நடிச்சு அப்படியே கொலை பண்றான். அவன் ரூம்குள்ளார கொலை பண்ணது யாருக்கும் தெரியல, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரமோதோட அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கலா பிரமோதோட அப்பா அம்மா எப்படி அப்படின்னா தன்னோட பையனை கண்ட்ரோல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவங்க பாட்டுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற பேர்ல வீட்டுல இருக்காங்க. ஒரு பக்கம் மருமகளுக்கும் தன்னோட பையனுக்கும் என்ன சண்டை நடந்துச்சுனாலும் அவங்க தள்ளிடுறதே இல்லை. அதனால அந்த ரூம்குள்ளார இவன் கழுத்தை நினைச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. அவங்க பாட்டுக்கும் பேரம் பேத்தி வச்சு அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து நான் சிவானியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணை நான் கொலை பண்ணிட்டேன், இனிமேட்டு நீயும் நானும் சேர்ந்து ஜாலியா வாழலாமேன்னு சொல்லிட்டு பிரேமவதிக்கே கால் பண்ணி சொல்லியிருக்கான். பிரேமவதிக்கு தன்னோட பொண்ணு இறந்ததுல பெருசா எந்த விதமான வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா அவளுக்கு மனசு ஃபுல்லா சந்தோஷம். சரி இனிமேட்டு நம்ம பிரமோதோட வாழலாம்ல, போலீஸ் கேஸ் எல்லாமே கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கும், பிரமோத் தான் எஸ்கேப் ஆயிட்டான், இனிமேட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட வருவான், நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசையா தான் இருந்திருக்காங்க. பிரேமவதியோட மொபைல் போன் எடுத்து பார்க்கும் போது கடைசியா பிரமோத் கால் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்பனா பிரமோத் கொலை பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணியிருக்கான், எங்க போறான் அப்படிங்கறத சொன்னா, ஆனா அது பிரேமவதிக்கு தெரியல. அவன் தப்பிச்சு போறான் அப்படிங்கிறது தெரியும், ஆனா எங்க போறான் அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே பிரேமவதிக்கு கொடுக்கல. சோ இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரேமவதி கிட்ட தீவிரமா விசாரிச்சது மூலியமா இந்த கொலை எதனால நடந்துச்சு, இது இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்ததுக்கான காரணம் என்னங்கிறது நீட்டா புரியுது. 6 மாசங்களா சிவானிக்கு டவுட் இருந்து இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இது ஒரு சின்ன சண்டை மாதிரி தான் போய்கிட்டே இருந்திருக்கு. நீ ரிலேஷன்ஷிப் வைக்காதன்னு சொல்லி சிவானி போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இது சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்குமே போட்டோஸ், ஆபாசமான போட்டோஸாவே ரொட்டேட் ஆகும் போது சிவானியால தாங்க முடியல அந்த இடத்துல. அதனால எக்ஸ்ட்ரீமா சண்டை போட்டிருக்காங்க. அந்த கோவத்தை தாங்க முடியாம பிரமோத் அவளை கொலைவும் பண்ணிட்டான். இந்த கொலை பண்றதுக்கு அவனுக்கு வேற ஒரு இன்டென்ஷனும் இருக்கு. இவளை கொலை பண்ணிட்டா இவளோட அம்மா கூட போய் நம்ம ஜாலியா வாழலாம்ல அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் அவனுக்கு இருக்கு. என்னதான் சிவானியோட அம்மாவா இருந்தாலும் நம்மளோட வயசு அதிகமா இருந்தாலும் அவங்க நமக்கு நல்லா கம்பெனி தராங்க, அவங்க கூட நம்ம பாலியல் ரீதியா ரொம்ப ஜாலியா இருக்குமேங்கிறது அந்த பிரமோதோட மைண்ட் செட்ல அசிங்கமா பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அதை விட்டு வெளியே வரதுக்கு அவன் தயாரா இல்ல. சோ இந்த இடத்துல போலீஸ் இப்போதைக்கு சொல்ற அறிக்கை ஒரே ஒரு விஷயம் தான், பிரமோத் கொலை பண்ணியிருக்கான், ஆனா கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரேமவதிக்கு கால் பண்ணியிருக்கான். இந்த கொலைக்கான இன்வால்வ்மெண்ட் பிரேமவதியும் இருக்காங்களா, பிரேமவதியும் இவளை கொன்று அப்படிங்கறத சொல்லியிருக்காங்களாங்கிறது இன்னும் ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. பிரேமவதி அவங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிரேமவதி கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே நாங்க வாங்கி வெளியே தெரிவிப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு பிரமோத் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, எங்க போயிருக்கான், அவனோட மொபைல் நம்பர் எதையுமே காணும். அவங்க மொபைல் நம்பரை கால் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு 2 குழந்தைங்களை கூட்டிட்டு அப்பா அம்மாவை கூட்டிட்டு அவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கறத போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு இவ்வளவு டீடைலா சொல்றது எதுக்குன்னா, இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு பன்னியை பத்தி கதையை சொல்லியிருப்பேன். அந்த பன்னியை பத்தி எதுக்காக சொன்னாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் பன்னியை தூக்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சாலும், என்னதான் பிரமோதை தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி ஒரு அழகான பொண்டாட்டி கொடுத்து குழந்தை குட்டிலாம் கொடுத்து குடும்பம்னு சொல்லி வச்சாலும் அது திருப்பி சாக்கடை நோக்கி தானே போகுது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கணும்? இந்த மாதிரி என்னைக்குமே நீங்க ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துறாதீங்க. கரெக்டா சொல்ல போனா இவங்களோட ஒரு மிருகத்தை வந்து கம்பேர் பண்றதுக்கு கேவலமா தான் இருக்கு. ஏன்னா என்னதான் ஒரு மிருகமா இருந்தாலும் அது கொஞ்சமாவது உண்மையா நடந்துக்கும். மிருகங்கள் என்னைக்குமே அதுக்கு பொய்யா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்ல, அதுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். ஆனா இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் இவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கு. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையானுமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, அப்பானா எப்படி இருக்கணும், அம்மானா எப்படி இருக்கணும், ஒரு பக்கம் ஒய்ஃப்னா என்ன,
இன்னொரு பக்கம் தங்கச்சின்னா என்ன, மாமனார் மாமியார்னா என்ன உறவு அப்படிங்கிறத இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் இந்த காமம் அப்படிங்கிற ஒரு போதையினால சில பேர் இந்த மாதிரி சாக்கடையில போய் விழுந்து அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லா இடமும் போய் ஒரு கிரைம்ல தான் முடியுதுன்னு சொன்னோம். இது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத சொல்றதையும் தாண்டி இது ஒரு அசிங்கம் தான் சொல்லணும். இந்த அசிங்கம் என்னைக்கு ஆரம்பிச்சுச்சோ அன்னைக்கே சிவானியோட வாழ்க்கை, ஒரு நல்ல பொண்ணு தன்னோட கணவரை மட்டுமே நேசிக்கிட்டு 20 வயசுல கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்று அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு குடும்பமே கதின்னு இருந்த பொண்ணுக்கு நடந்திருக்க துரோகத்தை பாருங்க. அவ என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா, தன்னோட கணவர்கிட்ட போய் எதனாடா இந்த மாதிரி கேவலத்தை பண்ணிட்டு இருக்க, அது எங்க அம்மாடா அப்படிங்கறத சொல்லியிருக்கா. இதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா காலிலேயே போய் விழுந்திருக்கா, தயவு செய்து என்னோட வாழ்க்கையை வாழ விடுன்னு சொல்லும் போது கூட அந்த பிரேமவதிக்கு அவளோட லைஃப், அவளோட சந்தோஷம், அவளோட போதை தான் இன்வால்மெண்டா தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ செல்ஃபிஷா நடந்துகிட்டு கடைசியா அந்த பிரமோத தன்னோட பொண்ணு, சொந்த பொண்ணு சிவானியை கொலை பண்ண வச்சிருக்கா. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த கொடூரத்தை பண்ணதுக்கு, இந்த அசிங்கத்தை பண்ணதுக்கு இந்த இடத்துல பிரேமவதிக்கும் பிரமோதுக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? அந்த சிவானி அப்படிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணோட உயிர் போனதுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா என்ன சோஷியல் அவேர்னஸ் கிடைக்க போகுது, இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன பெருசா யூஸ் ஆக போகுது, இவங்க 2 பேரும் பண்ற அசிங்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறத கேக்குறீங்களா? தயவு செய்து நீங்க ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு உங்களோட கணவரோ இல்ல உங்களோட குடும்பத்தில இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சிவானி மாதிரி அப்படியே அமைதியா நமக்கு இவர் தான் வாழ்க்கைன்னு சொல்லி மட்டும் இருந்துடாதீங்க. அப்படி அமைதியா இருந்தா கடைசியா நீங்களும் அடுத்த சிவானி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டா இந்த சம்பவத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.